ஹாய் கைஸ், இது உங்கள் ஃபன் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்களுக்கு சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் மித்தாலஜி படி ட்ராகன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹண்டன்னு ஒரு அனிமலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறமா நைன் டெயில் ஃபாக்ஸை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பயாக்குவை பற்றி தெரியுமா? பயாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஏஷியன் மித்திக்கல் கிரியேச்சர், அதாவது சைனாவில் இருக்க ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். இது காலப்போக்கில் ஜப்பானுக்கு, கொரியாவுக்கு வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டைகர். இது வந்து ஃபுல்லாலாம் ஒயிட்டாக இருக்காது. வால் மட்டும் வந்து நார்மலான டைகர் கலரில் இருக்கும். 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதோட வாலும் ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறும். சைனீஸ் மித்தாலஜி இல்லை கொரியன் மித்தாலஜி, ஜாப்பனீஸ் மித்தாலஜி படி இதை ஒரு கார்டியன் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு செலஸ்டியல் அனிமலாக தான் சொல்கிறாங்க. இது எப்போ பூமிக்கு வரும்னா, எப்போ ஒரு ராஜா தப்பான வழியில் ஆட்சி முறையை நடத்துகிறானா அப்போ தான் இது பூமிக்கு வந்து அந்த ராஜாவை அழித்து நல்வழியை சொல்லும். இதே மாதிரி ஸ்டோரியில் ஹிந்து மித்தாலஜி, க்ரீக் மித்தாலஜி, இந்த மாதிரி பல மித்தாலஜிகள் இருந்தாலுமே சைனீஸ் மித்தாலஜி, ஜாப்பனீஸ் மித்தாலஜி படி இதுதான். பயாக்கு பார்க்கவே ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கும். இது கான்ஸ்டலேஷன்ஸ் ரிலேட் ஆனது. கான்ஸ்டலேஷன்னா என்னென்னா, விருச்சகம், சிம்மம், அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் உருவாக்கும்ல, அதுதான் கான்ஸ்டலேஷன். இது வந்து நருட்டோலேயே அப்பியர் ஆகிருக்கு பாப் கல்ச்சர் சமயத்தில். இன்னும் 2-3 அனிமேஸையும் அப்பியர் ஆகிருக்கு கைஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு நருட்டோ பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.